உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடமோ யோசிச்சுட்ட. இப்ப திடீர்னு போலாமா வேண்டாமான்னு ஏன் யோசிக்கிற? டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெள்ளிக்கிழமை அந்த ஆபரேஷன் நடந்தா அதுக்கப்புறம் பாரதியை மட்டும் இல்ல, உன்னையே உனக்கு யாரும் தெரியாது. ஒரே ஒரு தடவை மன்னிச்சு பாரு ஆதி. பாரதிக்காக இல்லைன்னாலும் தமிழுக்காகவாவது மன்னிச்சு பாரு. இவன் வேற நேரங்காலம் தெரியாம தொந்தரவு பண்ணிட்டு. ஹலோ. எப்ப ஆதி, என்ன சொன்ன? நீ செஞ்சதை என்னால காலத்துக்கு மறக்க முடியாதாக்கும். நான் இம்புட்டு நேரமா உன்னை நான் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சேன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். தக்காளி அப்பதான்டா புரிஞ்சுது எனக்கு. ஆதியை விட தர்மலிங்கம் தான் நிறைய பண்ணியிருக்கேன். நானே வேற கோவத்துல இருக்கேன். என்கிட்ட தேவையில்லாம ஏதாவது பண்ணி என்ன வம்பு கிழுத்து என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. எப்படி? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொன்னாலும் கொண்டுடுவேன். மரியாதையா போனை வச்சிரு. இறப்பா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு என்ன ஆக போகுது இப்போ? இப்ப நீ என்ன பண்ண? என் பொண்ணு பவித்ராவை என்கிட்ட இருந்து பிரிச்ச. அப்புறம் என்ன செஞ்ச? என்ன பெத்த ஆத்தாக்காரியும் என்கிட்ட இருந்து பிரிச்சு போட்ட. ஆனா இன்னைக்கு இந்த அழகர் பையில வச்சு என் பொஞ்சாதி என்ன வேண்டான்னு சொல்ற அளவுக்கு வச்சு போட்டல. ஆனா நான் என்ன செஞ்சிருக்கேன் பாரு. ஒரே ஒரு பொய்ய பாரதி கிட்ட சொன்னேன். அத நம்பி அவ என்ன செஞ்சா? உன் அம்மாவை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தண்ணியில உளுந்து தற்கொலை பண்ற அளவுக்கு பண்ணிப்புட்டா. இப்ப சொல்லு, இப்ப நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா? உன்னை விட நான் தானே அதிகமா பண்ணிருக்கேன். அட சொல்லு பாதி. போனை கட் பண்ண போறியா இல்லையா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா சும்மா கோவத்தில் இருக்காங்கிற. சொல்றது கேட்றா முதல்ல. மனுஷன் டென்ஷன் ஆகிட்டேன். இப்ப நான் எதுக்கு போன் பண்ண தெரியுமா உனக்கு? அம்மா பாரதி திட்டுனதாலதான் செத்தான்னு உனக்கு தெரியும். ஆனா பாரதி என்னென்னலாம் சொல்லி திட்டினான்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாடா? எலே, அம்மாவை அந்த பாரதி வீட்டுல வச்சு திட்டினதையும் கோயில்ல வச்சு திட்டினதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கடா. அந்த வீடியோவை அனுப்பி வைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே மனசுக்குள்ள மத்தாப்பா பூக்குதுடா. அப்படியே மனசுக்குள்ள இளையராஜா பாட்டா ஓடுது. அப்படியே கொட்டடிச்சா கைகாலெல்லாம் ஆடுற மாதிரி அப்படி சந்தோஷமா இருக்குடா. இப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த 2 வீடியோவையும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். பார்த்துவிட்டு சந்தோஷமா இருடா. ஏன்னா நான் பட்ட சந்தோஷத்தை நீயும் படணும் இல்ல? வீடியோ தரமா இருக்குடா. தீயா இருக்கு. தக்காளி பார்த்துப்புட்டு என்கிட்டயாடா உங்க வேலையை காட்டுறீங்க? இத நல்லா பார்த்துட்டு செத்து தொழணும். ஆதியும் ஏன் புள்ளதானே? அவனை பார்க்கவோ அவன் கூட இருக்கவோ நான் இங்க வரக்கூடாதா? வர வேண்டாங்க. உங்க பையன் தான் வேணும்னு உங்களை வந்து அங்க பாக்குறாருல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து எங்க நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். எத? ஏ வாசுவ கொன்னு உங்க பிள்ளைக்கு அந்த இதயத்தை எடுத்து வச்சீங்களே, அதையும் சேர்த்தா?
உங்கள மாதிரி தப்பு செய்யறவங்க கிட்ட தப்பா பேசுறதும் தப்பு இல்ல, உங்களையே தப்பா பேசுறதும் தப்பு இல்ல. ஒண்ணு கூட இருந்து எங்க சந்தோஷத்தை கெடுப்பீங்க, இல்லனா தள்ளி போயிருந்து எங்க நிம்மதியை கெடுப்பீங்க. உங்களால இது வரைக்கும் நான் சந்தோஷமாவும் இருந்ததில்ல, நிம்மதியாவும் இருந்ததில்ல. சாரி பாரதி, இனிமே நீங்க எனக்கு வேண்டாம். அத்த ஆண்டாளு, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அப்பாவை மன்னிச்சிருத்தா. நாளைக்கு பூரா பெருத்தையும் காலி பண்றதுக்கு பிளானை போட்டு போட்டேன். அது நடந்தே ஆகணும். ஆகும். டெவிக்கி சொல்லுங்கண்ணே. நாளைக்கு ஒரு பல்க் ஆர்டர் இருக்கு, எடுத்து செய்றியாடா? பண்றேண்ணே, ஆனா காசு. என்னது காசா? டேய், ஒருத்தன் தலைக்கு 2 லட்சம் ரூபா தரேன்டா. யாரு? அதுல இன்னொருத்தன் தலைக்கு மட்டும் 5 லட்சம் ரூபா தரேன். யார் தலைக்குண்ணே? யாரு? வேற யாரு? என் மரும வந்த ஆண்டாள் புருஷனா? அவனேதான். அவனுக்கு 5 லட்சம் ரூபா தர்றேன். அப்புறம் என் பொஞ்சாத்தி இருக்கா பாரு, அவளுக்கு 2 லட்சம். அப்புறம் என்ன பெத்தவ இருக்கா பாத்தியா மகராசி, அவளுக்கு ஒரு 2. அப்புறம் நான் பெத்து வச்சிருக்கேன் பாரு கடைசி, அதுக்கு 2. சரிங்கண்ணே. ஏலே, அப்புறம் இந்த மெட்ராஸ்ல இருந்து வந்தாங்க பாரு ஆண்டாளோட ஃப்ரெண்டு, அந்த பாரதின்னு ஒரு புள்ள. ஆமா. அது குறுக்க வந்துச்சுன்னு வச்சுக்க, அதையும் விட்டு வைக்காத, தூக்கிடு. அதங்க வரலன்னு வையேன், அது தொலைஞ்சு போகுது, அதை விட்டு தள்ளு. ஏலே, ஆனா அந்த புள்ளையையும் அவ பொண்ணையும் 2வது ரவுண்ட்ல கூட பாத்துக்கலாம்டா. அண்ணே, மொத்தமா நாளைக்கு முடிக்கணுமாண்ணே? ஏய், என்ன கேட்டு இருக்கிற நீ? கொன்றுவே. இங்க ஒரு தலை கூட மிஞ்ச கூடாதுடா. அப்படியாண்ணே? ஆமா, பூரா பையிலையும் போட்டுரு. சரியாடா? சரிங்கண்ணே. வச்சு போடுறேன். ஏலே மாப்பிள்ளைங்களா, நாளைக்கு நடக்க போறது கடத்தரப்பு விழா இல்லையோ, உங்க பூரா பேரையும் கழுத்தறுப்பு விழா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.